குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கிராமரில் ஆர்டிகிள்ஸ் என்ற ஒரு பகுதி. ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா ஆர்டிக்கிளில் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அல்லது ஆர்டிக்கிளில் கூட கொஞ்சம் சிக்கலாக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கூட ஆர்டிக்கிளில் கேட்கலாம். ஸோ ஆர்டிக்கிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஆர்டிக்கிள் அப்படின்னா என்ன? ஒரு நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒன்று தான் ஆர்டிக்கிள்னு பேர். ஆர்டிக்கிள் இட் யூசஸ் டு கம் பிஃபோர் எ நவுன். ஒரு நவுனுக்கு முன்னாடி எ பாய், தி பசிபிக் ஓஷன், தி அட்லாண்டிக் ஓஷன், தி அரேபியன் சி. அப்போ எ கேர்ள், எ உமன், எ பாக்ஸ், an article, an orange. இது மாதிரி இந்த ஏ அண்ட் தி முதல்ல ஒரு ஆர்டிக்கிளுக்கு ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும் ஃபர்ஸ்ட். அல்லது இப்ப இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு நவுனுக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் பிளஸ் நவுன். இதுதான் ஜென்ரலா இது வரக்கூடிய விஷயம். அல்லது ஒரு நவுன் ஆனது இஃப் இட் இஸ் குவாலிஃபைட் வித் an adjective, அப்ப எப்படி வரும்னா ஆர்டிக்கிள் பிளஸ் adjective பிளஸ் நவுன். இப்போ a horse, நமக்கு தெரியும் ஏ என்பது ஒரு ஆர்டிக்கிள். அப்போ நவுன் இருக்கு. ஹார்ட்ஸ்னு ஒரு நவுன், ஒரு பெயர் சொல், ஒரு விலங்கினுடைய பெயர் பிளஸ் ஒரு ஆர்டிக்கிள் இல்லையா? அண்ட் ஆரஞ்சு, ஆரஞ்சு என்பது ஒரு நவுன், அந்த நவுனுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் வருது. அப்போ ஒரு ஆர்டிக்கிள் நவுனுக்கு முன்னாடி வருது. இதுதான் சில சமயங்கள்ல இந்த இப்போ இந்த ஹார்ட்ஸ், இந்த ஹார்ட்ஸை ஒரு அட்ஜெக்டிவ்னா என்ன? ஒரு நவுனுடைய பண்புகளை விவரிச்சு சொல்றதுக்கு பேர் ஆர்டிக்கிள்னு பேர். இப்போ ஒரு குதிரை, வேகமா ஓடுற குதிரை, கருப்பா இருக்கிற குதிரை, ஒயிட் ஹார்ஸ், இப்படிலாம் சொல்லலாம்ல. அப்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ ஒரு குதிரை, அந்த குதிரை எப்படிப்பட்ட குதிரை, கருப்பா இருக்கிற கலர்ல இருக்கிற குதிரை அப்படின்னு அந்த குதிரையினுடைய பண்புகளை விவரிச்சு சொல்லுது. அதுதான் அட்ஜெக்டிவ்னு பேர். இப்போ எ பிளாக் ஹார்ஸ், இங்க ஒரு நவுன், நவுனுக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஆர்டிகிள், அங்கேயும் வந்துடும். இப்போ an orange அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன் இல்லையா? இப்போ இது மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் இப்படியும் வந்துடும். இப்போ the tallest boy in the class, the tallest boy, Rama is the tallest boy அப்படின்னு சொல்றோம். அப்ப பாய்ங்கிறது ஒரு நவுன், டாலஸ்ட்ங்கிறது அந்த பையன் எப்படிப்பட்டவன், இருக்கல ரொம்ப உயரமானார். அப்ப அவன் உயரம் அப்படின்னா அவனுடைய பண்பை கூட்டி சொல்லுது. அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள். ஓகே, ஸோ ஒரு ஆர்டிக்கிள் என்பது நவுனுக்கு முன்னாடி வரும். அல்லது அந்த நவுனை ஒரு நல்ல குவாலிஃபை பண்ற அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியும் வந்துடும். இதுதான் நவுன் பொதுவா எங்க வரும். சரி, இப்போ ஆர்டிக்கிள்ல ரெண்டு வகையான ஆர்டிக்கிள் இருக்கு. ஒன்னு இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள், இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள், இன்னொன்னு டெஃபினைட் ஆர்டிக்கிள். இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள், இன்னொன்னு டெஃபினைட் ஆர்டிக்கிள். இந்த இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏ அல்லது and, ரெண்டுல ஒண்ணுதான். அப்போ இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள்ங்கிறது ஒண்ணுதான், ஏ அல்லது and. ஓகே, அடுத்தது டெஃபினைட் ஆர்டிக்கிள்ங்கிறது தி. அப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அல்லது இது. ஸோ இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள்ங்கிறது ஏ அல்லது and, டெஃபினைட் ஆர்டிக்கிள்ங்கிறது தி. இப்போ
இந்த இன்டெஃபினட் ஆர்டிகிள் எங்கெங்க வரும், டெஃபினட் ஆர்டிகிள் எங்கெங்க வரும்? இப்போ இந்த இன்டெஃபினட் ஆர்டிகிள்ங்கிறது used before a single countable noun. Countable noun. Countable எண்ணக்கூடிய பொருள். எண்ணக்கூடிய பொருள் அது சிங்கிளா இருக்கணும். சிங்கிளாக இருக்கக்கூடிய எண்ணக்கூடிய பொருள். எண்ண முடியாத பொருளுக்கு இன்டெஃபினட் ஆர்டிகிள் வராது. இப்போ a boy, ஒரே ஒரு பையன் தான். பாய்ஸை எண்ண முடியுமா இல்லையா? ஒரு பையன் 2 3 4 5 எண்ண முடியும். அப்போ a boy அப்போ வருது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி an orange, ஆரஞ்சுங்கிறது எண்ண முடியுமா இல்லையா? எண்ண முடியும். அப்போ an orange. இது மாதிரி எண்ணக்கூடிய சிங்குலராக இருக்கக்கூடிய, அப்போ சிங்குலராக இருக்கக்கூடிய எண்ணக்கூடிய பொருளை தான் இது வரும். இப்போ டெஃபினட் ஆர்டிகிள் எங்க வரும்? ஓகே, இந்த டெஃபினட் ஆர்டிகிள் 3 இடத்துல வரும். இதே மாதிரி சிங்கிள் கவுண்டபிள் நவுன்லையும் வரும், சிங்கிள் கவுண்டபிள் நவுன்லையும் வரும், நவுன்லையும் வரும், ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்லையும் வரும், சிங்கிள் கவுண்டபிள் நவுன், ப்ளூரல் கவுண்டபிள் நவுன், மூணாவது அன்கவுண்டபிள் நவுன். இதுல மூணுலையுமே தி வரும், டெஃபினட் ஆர்டிகிள் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிங்கிள் கவுண்டபிள் நவுன், த புக், வரும். தி புக்ஸ் சிங்கிள் கவுண்டபிள் நவுன். ஏ புக்குன்னு வரும். ஆனா எப்ப ஏ போறது எப்ப தி போறதுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். தி புக் ஏ புக்குன்னு வரும். சரி, எப்ப ஏ புக் வரும் எப்ப தி புக் வரும் அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ த புக், த புக்ஸ், ஸோ ப்ளூரல் கவுண்டபிள் நவுன், ப்ளூரல் கவுண்டபிள் நவுன். இப்போ இப்படி இருக்கு அன்கவுண்டபிள் நவுன். சிலதை எண்ண முடியாது. இப்போ லிக்விடா இருக்கிறத இங்க எண்ண முடியுமா? லிக்விட பாட்டில் அடைச்சிட்டீங்கன்னா எண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு த மில்க், த மில்க் ஐ drank yesterday அப்படின்னு சொல்ல. நேற்று நான் குடித்த பால் கெட்டு போயிடுச்சு, நல்லா இருந்துச்சு, சுகர் சேர்த்து இருந்துச்சு, ஏதோ ஒன்று சொல்றோம். அந்த மாதிரி இதெல்லாம் எப்ப தி வரும் எப்ப ஆன்ங்கிறது அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டெஃபினட் ஆர்டிகிள்ங்கிறது சிங்கிள் கவுண்டபிள் நவுன்லையும் வரும். சிங்கிள் கவுண்டபிள் நவுன்ல தியும் வரும் ஏயும் வரும். ஆனா எப்ப ஏ வரும் எப்ப தி வருங்கிறத நம்ம இப்ப பார்த்துருவோம். ஆனா டெஃபினட் ஆர்டிகிள் சிங்கிள் கவுண்டபிள் நவுன்லையும் வரும், ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்லையும் வரும், அன்கவுண்டபிள் நவுன்லையும் வரும். இதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இப்போ இன்டெஃபினட் ஆர்டிகிள். இப்போ இன்டெஃபினட் ஆர்டிகிளை நம்ம பார்க்க போறோம். இன்டெஃபினட் ஆர்டிகிள்ல இன்டெஃபினட் ஆர்டிகிள் இது எப்ப வரும்? இது இன்டெஃபினட் ஆர்டிகிள் வரணும் அப்படின்னா அந்த ஆர்டிகிள் வருது இல்லையா? ஆர்டிகிள் இன்டெஃபினட் ஆர்டிகிள் எப்ப வரும்? சிங்கிள் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த நவுன் வவ்வல் சவுண்ட்ல இருந்தா, அந்த நவுன் வவ்வல் சவுண்ட்ல இருந்தா அங்க ஆன் வரும். கான்சனன்ட் சவுண்ட்ல இருந்தா அங்க ஏ வரும். இது அடுத்தது. இப்போ an as
ஏன்னா இதுல இதுல வவ்வல் அப்படின்னா எது எது? ஏ, இ, ஐ, ஓ, யு. இந்த 5க்கு தான் வவ்வல் சவுண்ட்னு பேர். இந்த 5 தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கிற 5 எழுத்து இதுதான் வவ்வல்ஸ். இந்த 5 தவிர மீதி இருக்கக்கூடிய 21மே கான்சனன்ட்ஸ் தான். இது உயிரெழுத்து, இது கான்சனன்ட் என்பது மெய்யெழுத்து. ஓகேயா? ரைட். இப்போ வவ்வல்னு சொல்லல, வவ்வல் சவுண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ an ass, an enemy, AE, an ink bottle, an ink bottle, இல்லையா? an orange, யூக்கு an umbrella, an umbrella. இப்போ ஏ, இ, ஐ, ஓ, யு. ஏஇ ஐஓ யூல ஆரம்பிக்கிறதுக்கு வந்துருச்சு. ஓகே. ஆனா இது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வவ்வல் சவுண்ட் இருக்கணும். ரைட். அதை பத்தி நான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இது அப்படியே ஏஇ ஐஓ யூ வவ்வல் சவுண்டில் இருக்கணும். அடுத்தது கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸ் அப்படின்னா இப்போ எ பாய், எ கேர்ள், எ ட்ரீ, என்ன வேணாலும் வரும். ஆனா சில சமயங்கள்ல இப்ப எப்படி வச்சுங்களேன், எ யூனிவர்சிட்டி. சார் யூ வந்துச்சுன்னா நீங்க and தானே போடணும். நீங்க யூல யூ என்பது வவ்வல், கரெக்ட். ஆனா வவ்வலுடைய சவுண்டு அ என்பதுதான் வவ்வல் சவுண்டு. அதனால அம்பரல்லாவுக்கு an வரும். இப்ப யூனிவர்சிட்டிங்கிறது யூ, யூ என்ற சவுண்டு, இது யூ என்ற சவுண்டு வவ்வல் சவுண்டு இல்லை. அப்போ யூ என்ற சவுண்ட், அ என்ற சவுண்டு தான் வவ்வல் சவுண்ட். அதனால வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி ஆன் வருது. இங்க யூ வந்திருந்தால் கூட அனிவர்சிட்டின்னு சொல்றதுல யூனிவர்சிட்டின்னு தான் சொல்றோம். யூ என்பது ஒரு கான்சனன்ட் சவுண்டு. அதனால இங்க என்ன வரும்? ஏ வரும். ஸோ எ பாய், எ ட்ரீ, எ கேர்ள், எ வுமன், இதெல்லாம் உங்களுக்கு இங்க வந்துருது. ஆனா யூனிவர்சிட்டின்னு வரும்போது எ யூனிவர்சிட்டி, எ யூனிவர்சிட்டி, எ யூஸ்ஃபுல் ஆர்டிக்கிள், எ யூஸ்ஃபுல் ஆர்டிக்கிள். ஸோ ஐ ரெட் an article, I read an article. ஆர்டிக்கிள்னு சொல்லிட்டீங்கன்னா an article. ஏ. ஆனா யூஸ்ஃபுல் என்ற யூ வந்துருச்சு. அப்போ யூ வந்தா என்ன செய்யணும்? ஏயு ஐஓ யூ வந்தா and போடணும். ஆனா இங்க யூ என்பது வவ்வலா இருந்தால் கூட இது கான்சனன்ட் சவுண்டு யூ என்று இருக்கு. அதனால இங்க என்ன பண்றோம்? எ யூஸ்ஃபுல் ஆர்டிக்கிள் அப்படிதான் போடுறோம். இப்போ எ 1 rupee காயின், இங்க ஓ. இங்க ஓ என்பது an ஆ தான் உங்களுக்கு வவ்வல் சவுண்டு, an ஆரஞ்சு. ஆனா இங்க ஓ என்பது அப்படி இல்லை. அப்போ 1 rupee நோட், ஓ சவுண்டு. இங்க ஆரஞ்சு என்பது ஆ சவுண்டு. ஸோ இது இவைகள் தான் உங்களுக்கு ஏ, எனிமி, ஏ, இதுதான் வவ்வல் சவுண்டு. இந்த இடத்துல 1 rupee காயின் அப்படிங்கிறது ஏ 1 rupee காயின் அப்படிதான் நம்ம சொல்றோம். ஏ யூனிகார்ன், ஏ யூனிகார்ன். யூனிகார்ன் அப்படின்னு இந்த கொம்பு வச்சு, குதிரைக்கு கொம்பு வச்சு ஒன்று இருக்கும் பாருங்க, அது மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு பேரு. ஏ யூரோப்பியன்,
ஈல ஆரம்பிக்குது. ஆனாலும் he is a யூரோப்பியன், அவர் ஒரு யூரோப்பியன் அப்படிதான் சொல்றோம் இல்லையா? இப்போ a one-eyed giant, ஒற்றை கண்ணுடைய ஒரு பூதம், a one-eyed giant, இதெல்லாம் indefinite article. ஸோ indefinite article ரெண்டு இருக்கு. an எப்போ வரும், a எப்போ வரும்? an என்பது AEIOU என்கின்ற வவ்வல் சவுண்டு இருந்துச்சுன்னா an வரும். உதாரணத்திற்கு AEIOU, ஏல ஆரம்பிக்கிற an as, an enemy, a, an ink, e. ஸோ a, e, a இதுதான் வவ்வல் சவுண்டு. an ink bottle, an orange, an umbrella, இதெல்லாம் AEIOU ஆரம்பிக்கிற a, 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 e இதுல ஆரம்பிக்கிறதுனால, இந்த வவ்வல் சவுண்டுல ஆரம்பிக்கிறதுனால இதற்கு முன்னாடி என்ன போட்டுக்கிறோம், an போட்டுக்கிறோம். அடுத்தது கான்சனன்ட் சவுண்ட். கான்சனன்ட் சவுண்ட் இருந்தா அங்க என்ன வரணும், ஏதான் வரணும். இப்போ a boy, a girl, a woman, a man, a tree, எது வேணாலும் சொல்லலாம். இதெல்லாம் கான்சனன்ட் சவுண்ட். ஆனா வவ்வல்ல இருக்கும், ஆனா சவுண்ட் வந்து கான்சனன்ட் சவுண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டி, இது யூ என்ற வவ்வல் எழுத்து இருக்கு, ஆனா இதனுடைய உச்சரிப்பு அ, ஆ, இ, ஏ என்கின்ற வவ்வல் சவுண்ட் இல்ல. யூ என்கின்ற கான்சனன்ட் சவுண்ட், மெய்யெழுத்தின் உச்சரிப்பு. அதனால இதற்கு என்ன பண்ணுவோம், ஏதான் போடணும். an யூனிவர்சிட்டின்னு சொல்ல மாட்டாங்க, a யூனிவர்சிட்டி. a யூஸ்ஃபுல், யூ தான் வருது. யூ போட்டிருந்தாலும் உச்சரிப்பு a என்ற உச்சரிப்பு வரல, இது மாதிரி. அதனால a யூஸ்ஃபுல். அடுத்தது 1 ரூபி நோட்னு ஓங்கிற வவ்வல் இருக்கு, ஆனா அ, ஆ என்கின்ற வவ்வல் சவுண்டு இல்ல. அதனால 1 ரூபி நோட் ஓ. அதனால இதுக்கு நம்ம என்ன சொல்றோம், a 1 ரூபி காயின், a 1 ரூபி நோட், a யூனிகார்ன், a யூரோப்பியன், a one-eyed giant. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இன்டெஃபினட் ஆர்டிகிள்ஸ். எந்த இடத்துல ஏ வரணும், எந்த இடத்துல an வரணும். ஆனா ஒன்னே ஒன்று சிங்கிளா இருந்துச்சுன்னா தான் ஏ அல்லது an வரும். ஸோ ஒரே ஒன்று இன்டெஃபினட் ஆர்டிகிள் என்பது சிங்கிள் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் வரணும். ஒன்னே ஒன்று. ஆஸ் ஒன்று தான், எனிமி ஒருத்தம் தான் இல்லையா, உமன் ஒருத்தி தான், ட்ரீ ஒன்று தான், ஆர்டிகிள் ஒன்று தான், யூனிகார்ன் ஒன்று தான். ஸோ ஒன்னே ஒன்று இருக்கணும். அங்க ஏ அல்லது an வரும். an என்பது AEIOU என்று ஆரம்பிக்கிற வவ்வல் சவுண்டு அ, ஆ, இ. இந்த மாதிரி வவ்வல் சவுண்ட் ஏ, இந்த மாதிரி வவ்வல் சவுண்ட் இருக்கணும். அப்படி இல்லாத இடத்துல எல்லாம் ஏ வரும். அடுத்தது டெஃபினட் ஆர்டிகிள். டெஃபினட் ஆர்டிகிள் நான் சொல்லியிருக்கேன் 3 இடத்துல வரும். சிங்கிள் கவுண்டபிள் நவுன்லயும் வரும். எண்ணி பார்க்கணும், ஆனா ஒன்னே ஒன்று இருக்கணும். அதே சமயத்துல ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்லயும் வரும். மூணாவது அன்கவுண்டபிள் நவுன், மில்க், ஃப்ளார், மாவை எண்ண முடியுமா, இவ்வளவு மாவு இருந்துச்சு எண்ண முடியாது. அப்போ 1 கிலோ ஃப்ளார் அப்படி சொல்லலாம். அப்போ 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லலாம். ரைட். இப்போ டெஃபினட் ஆர்டிகிள் என்பது ஒன்னே ஒண்ணுதான், தி தான் டெஃபினட் ஆர்டிகிள். தி எந்தெந்த இடத்துல வரும் இதை பார்க்கணும். அப்புறம் பொதுவா எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆர்டிகிள் வரக்கூடாது, பார்க்கறதுக்கு ஆர்டிகிள் போடணும் போல தோணும். எந்தெந்த இடத்துல ஆர்டிகிள் வரக்கூடாது இதையும் நம்ம பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சு போயிடும். இப்போ டெஃபினட் ஆர்டிகிள் முதல்ல ஒரு பர்டிகுலர் நவுன்,
அல்லது பர்சன், ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு பர்டிகுலர் பர்சன் அல்லது எ திங், ஒரு பொருள், எ பர்டிகுலர் பர்சன் அல்லது ஒரு பொருள் அல்லது எ திங் ஆல்ரெடி ரெஃபர்டு, ஏற்கனவே வந்த ஒரு பொருள். இப்போ பர்டிகுலர் பர்சன், ஒரு குறிப்பிட்ட ஆள், பர்சன். இப்போ டாக்டர் அப்படின்னு சொல்றோம். டாக்டர்னு சொன்னா ஏ டாக்டர் தான், ஏ டாக்டர், ஹி இஸ் ஏ டாக்டர். ஆனா ஒரு குறிப்பிட்ட டாக்டர் சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன செய்யணும், தி டாக்டர், த டாக்டர் who treated my parents அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க, the doctor who treated my parents இப்படி நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த டாக்டர்ங்க ஏதோ ஒரு டாக்டர்ல, ஜென்ரலா டாக்டர்னா ஏ டாக்டர் தான், ஒரு டாக்டர், அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு பர்டிகுலர் பர்சனை நீங்க சொல்லணும். அப்போ எங்க அம்மா அப்பாவுக்கு ட்ரீட் பண்ண டாக்டர் அப்படின்னா அவர் குறிப்பிட்ட டாக்டர் தானே, ஏதோ ஒரு டாக்டர் இல்லை. I consulted the doctor who treated my parents அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், தி டாக்டர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சொல்றோம். தி ஆபீசர், I met an officer, ஆ சவுண்ட், ஆபீசர் ஆ, அதனால AEIOU, அதனால ஆபீசர். இது I met an officer அப்படின்னா ஏதோ ஒரு ஆபீசரை நான் சந்தித்தேன். இப்போ இதே இது I met an officer to whom I submitted my application. ஏதோ ஒன்று சொல்றேன்னு இப்படி சொல்றேன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு என்னுடைய அப்ளிகேஷனை நான் சப்மிட் பண்ண அந்த ஆபீசரை நான் சந்திச்சேன். அப்போ ஏதோ ஒரு ஆபீசர் இல்லை, நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா பாருங்க, அந்த ஆபீசர். அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஆபீசர் தான் சொல்றேன். அப்போ நான் என்ன செய்யணும், ஐ மெட் அன் ஆபீசர். இப்போ பொதுவா ஐ மெட் அன் ஆபீசர்னு வரும். இந்த இடத்துல ஐ மெட் தி ஆபீசர் டு ஹூம் ஐ சப்மிட்டட் மை அப்ளிகேஷன். இந்த இடத்துல தி ஆபீசர். அப்போ ஒரு குறிப்பிட்ட பர்சன் அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருள், ஏதோ ஒரு பொருள். இப்போ she broke the jar. She broke the jar. அவள் அந்த ஜாடியை உடைச்சிட்டா. She broke the jar which I gave her on her birthday. அது ஏதோ ஒன்று, அது I gave her, நான் கொடுத்த அந்த ஜாடியை உடைச்சிட்டான். இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாடின்னு சொல்லிட்டேன். அப்போ she broke the jar. She broke a jar அப்படின்னு சொன்னீங்கன்னா she broke a jar, ஒரு ஜாடியை உடைச்சிட்டான். இது ஏதோ ஒரு வீட்டில் 5 ஜாடி இருக்கு, ஏதோ ஒரு ஜாரா உடைச்சிட்டா. அப்போ she broke அப்படின்னா a jar. ஆனா நான் கொடுத்த ஜார் அப்படின்னு சொன்னாங்க, தி ஜார் அப்படின்னு வரும். அப்போ a particular person அல்லது a particular thing அல்லது anything already referred, ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒண்ணு. இப்போ இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. Yesterday I met a customer in my shop. இப்போ today
the customer made a complaint. இப்படி நான் சொல்றேன். Today I missed a customer in my shop. என் கடையில ஒரு கஸ்டமர் சந்திச்ச நேத்து. அந்த கஸ்டமர் அப்படின்னு ஏற்கனவே ஒரு கஸ்டமர் நான் சொல்லிட்டேன். அப்போ ஐ மெட் ஏ கஸ்டமர், ஏதோ ஒரு கஸ்டமர். கடைக்கு 10 பேர் வருவான், அதுல ஒரு ஆளு. ஆனா அந்த நேத்து வந்தா பாருங்க, அந்த கஸ்டமர் என்கிட்ட இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா. அப்போ ஏற்கனவே வந்தது திரும்பி வந்தா. ஒரு தடவை வந்தது திரும்பி வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? தி யூஸ் பண்ண வேண்டும். அப்போ தி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? எ பர்டிகுலர் திங், எ பர்டிகுலர் பர்சன், அல்லது எனிதிங். எ திங் ஆல்ரெடி ரெஃபர்ட். எ திங் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்று திரும்பி வந்துச்சுன்னு சொன்னா நம்ம இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நம்ம சொல்லலாம். எது வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம். A new boy joined in my class. The boy who joined yesterday. A new boy joined in my class. இங்கே ஒரு புதுசா ஒரு பையன் சேர்ந்தான். அவன் யாரோ நேத்து சேர்ந்த அந்த பையன் அப்படின்னு நான் கொஞ்சம் அவனை பத்தி அவன் அப்படி இருந்தான் ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? தி. ஒரு தடவை வந்தது திரும்பி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? தி போடணும். இதுதான் திக்கான ரூல்ஸ். தி எந்தெந்த இடத்துல வரும், இதுல வரணும். அடுத்தது ரெண்டாவது. அப்போ a particular person or a particular thing or a thing already referred, இதுல இது வரும். இன்னொன்னு a singular noun refers the whole. noun singular தான், ஆனா அது எல்லாத்துக்கும் பயன்படும், எல்லாத்துக்குமானதாக வரணும். இப்போ he bought a cow. இந்த இடத்துல ஏதம். இப்போ இப்படி சொல்றேன்னு வச்சுங்களேன். cow is a useful animal. cow is a useful animal அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல என்ன பண்ணோம்? தி cow. ஏன்னா cow என்பது எல்லா அனிமல்லையும் எல்லா கவுக்கும் சேர்ந்து நம்ம ஜெனரலா கவ சொல்றோம். தி cow is a useful animal. கவுங்கிறது இப்போ ஒரு மாடு வாங்கினேன், ஏ கவ். இப்போ அந்த கவை பத்தி திருப்பி சொல்றேன்னு வச்சுங்க, தி கவ். தி கவ் அப்படின்னு சொல்றேன்னு, அதே கவை பத்தி நான் திருப்பி சொன்னாலும் தி வரும். அல்லது கவ் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா கவுக்கும் சேர்ந்து சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன சொல்லணும்? தி போடணும். The cow is a useful animal. அது இந்தியாவில் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாடும் யூஸ்ஃபுல் தான், வெளிநாட்டில் இருக்கிற எல்லா மாடும் யூஸ்ஃபுல் தான். அப்போ ஒரு பர்டிகுலர் திங் ரெஃபர்ஸ் the whole of the cow herd. உலகத்தில் இருக்கிற எல்லா மாட்டையும் பொதுவாக குறிச்சிச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? தி தான் போடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இன்னொன்று, I gave her a rose. I gave her a rose. இது ஏ. இப்போ இதே இதுல
Rose is the sweetest, the most beautiful, sweetest வேண்டாம், the most beautiful flower in the world அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க. இப்போ இந்த ரோஸுக்கு முன்னாடி என்ன போடணும்? தி ரோஸ். ஜெனரலா நான் ஒரு ரோஜா கொடுத்தேன் அவளுக்கு. என்ன ரோஜா? ஏதோ ஒரு ரோஜா. ஏ ரோஸ். இப்போ அந்த ரோஸை she refused to get the rose. பாருங்க, இந்த இடத்துல ஏ ரோஸ் வருது, இந்த இடத்துல தி ரோஸ் வருது. ஏன்? I gave her a rose. நான் ஒரு ரோஜா அவளுக்கு கொடுத்தேன், அதை அவள் வாங்கிக்க மறுத்துட்டா. அப்போ நான் கொடுத்த இந்த ரோஜாவை அப்போ ஒரு தடவை வந்த ரோஸ் திருப்பி வருது. இந்த ரூல் anything already referred, ஏற்கனவே வந்தது திருப்பி வருது, அதனால தி ரோஸ். இங்க ஏன் தி வருது? இங்க ஏன் தி வருது? உலகத்தில் இருக்கிற எல்லா ரோஜாவும் அழகானதுன்னு சொல்லலாம். அப்போ ரோஸுங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா ரோஸையும் சேர்த்து நம்ம சொல்றோம். ஸோ சிங்குலர் நவுன், இந்த ரோஸுங்கிறது சிங்குலர் தான், ஆனா இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அதனால இந்த இடத்துல என்ன வரணும்? தி வர வேண்டும். ஸோ இதுதான் ரெண்டாவது ரூல். எந்த இடத்துல தி வரணும்? இது ரெண்டாவது. மூணாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், மலைகள், கடல்கள், சமுத்திரம், கால்வாய்கள், பாலைவனம், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, எல்லாத்துக்கும் தி தான். இப்போ ஓஷன், சி, டெசர்ட், கெனால், ரிவர், இது என்னன்னா நீ சொல்றீங்க, இது எல்லாத்தையும் என்னதான் வரணும்? தி தான் வரும். தி பசிபிக் ஓஷன், தி பசிபிக் ஓஷன். பசிபிக் பெருங்கடல், பசிபிக் சமுத்திரம், சமுத்திரம் அல்லது பெருங்கடல், எல்லாம் சமுத்திரம்னாலும் பெருங்கடல்னாலும் ஒண்ணுதான். தி பசிபிக் ஓஷன். தி அரேபியன் சி, தி அரேபியன் சி, அரபிக்கடல். தி பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா கடல். தி சஹாரா டெசர்ட், தி சஹாரா டெசர்ட், சஹாரா பாலைவனம். தி என்ன ஏதாவது ஒரு கெனால், சூயஸ் கெனால் இல்லையா, தி சூயஸ் கெனால். ரிவர், தி காவேரி, தி கேஞ்சஸ், கங்கை ஆறு, தி கிருஷ்ணா ரிவர். அப்போ இந்த மாதிரி ரிவர், ஆறு, கடல், மலை, மலைக்கும் அப்படிதான், மலைகள், மவுண்டன்ஸ். தி ஹிமாலயன் மவுண்டன், த ஹிமாலயன் மவுண்டன், தி ஹிமாலயன் மவுண்டன். ஸோ இந்த மாதிரி ஆறுகள், கடல்கள், மலை, இதுக்கு எல்லாத்துக்கும் என்னதான் வரும்? தி தான் வரும். இது மூணாவது. நாலாவது, தி ஹோலி புக்ஸ், புனித புத்தகங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு மதத்துக்கும் சில புனித புத்தகங்கள் இருக்கும். தி பைபிள், தி குரான், தி பகவத்கீதா, தி ஆதி கிரந்தம். ஸோ ஒவ்வொருவருடைய புனித நூல்கள், ஒவ்வொரு மதத்துக்கும் ஏதாவது ஒரு புனித புத்தகங்கள் இருக்கும். அந்த புத்தகங்களை சொல்லும் போது நீங்க என்னதான் போடணும்? தி தான் போடணும். அடுத்தது அஞ்சாவது, யூனிக், சிறப்பு தன்மை வாய்ந்தது அல்லது ஒன்லி ஒன். உலகத்தில் ஒன்னே ஒன்று இருக்கும், ஒன்னே ஒன்று இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தி ஸ்கை, உதாரணத்துக்கு தி ஸ்கை, ஆகாயம் ஒண்ணுதான். தி சன், தி மூன், தி ஜூபிட்டர்,
சார் ஸ்டார்ஸ் வந்து நிறைய இருக்கு, ஆனால் யூனிக். தி ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் என்பது யூனிக்கான, அங்கே ஒன்று எடுத்துக்க வேண்டியதில்லை, அது ஒரு யூனிக். அதான் சொன்னேன், யூனிக்காக இருக்கணும். அதான் நிறையா இருக்கலாம், ஆனால் நட்சத்திரங்கிறது அது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது, அது மாதிரி இன்னொன்று இல்லை. நம்ம யூனிக்காக இருக்கிறது ஒன்லி ஒன்று இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன வரும்? இதுதான் 5. ஆறாவது வித் ஆர்டினல்ஸ். ஆர்டினல் அப்படின்னாவே நம்பர்னு அர்த்தம். இப்போ தி 6th chapter, the 6th chapter in the book. 6th நம்பர் வந்துருச்சு இல்லையா? the 6th chapter in the book. இந்த சாப்டர்ல இருக்குன்னா 6வது சாப்டர். I go to the second floor. 2வது மாடிக்கு நான் போறேன். அப்போ செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னா என்ன வரணும்? தீபம். 6th சாப்டர், 8th சாப்டர், 20th சாப்டர், ஏதோ ஒன்று. இந்த மாதிரி நம்பர் வருது அப்படின்னாவே அங்கே என்ன வரணும்? இதுதான் வரணும். அடுத்தது ரைட், இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். 6 வந்துட்டோமா? இது ஒன்று இருக்கு, சூப்பர்லேட்டிவ்ஸ். சூப்பர்லேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி என்ன வரணும்? தி தான் வரும். தி மோஸ்ட், Helen of Troy. Helen of Troy, he was the most beautiful lady. அப்போ the most beautiful வந்துருச்சு, அப்ப என்ன வரணும்? சூப்பர்லேட்டிவ் வரணும். Alexander is the greatest warrior. அப்போ greatest முன்னாடி என்ன வரணும்? Alexander is a great, இப்படி சொல்லலாம். இப்படி சொல்றான்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? கிரேட் வாரியர். அலெக்சாண்டர் இஸ் a great warrior. எத்தனையோ கிரேட் வாரியர் இருக்கா, அதனால அலெக்சாண்டர் ஒண்ணு. அலெக்சாண்டர் இஸ் a great warrior. ஆனா இந்த இடத்துல அலெக்சாண்டர் தான் கிரேட்டஸ்ட். சூப்பர்லேட்டிவ்ல சொல்லிட்டீங்க, தி தான். அலெக்சாண்டர் இஸ் தி கிரேட்டஸ்ட், சூப்பர்லேட்டிவ்ல சொல்லிட்டீங்க. எனிதிங், இப்போ வச்சுங்களேன், பிரபு secured the highest mark in maths. மேத்தமேட்டிக்ஸ்ல பிரகாஷ் வந்து அதிகமான, அதாவது அதுக்கு மேல யாரும் அதிக மார்க் வாங்கல, அவன் தான் அதிகம் வாங்கியிருக்கான். அப்போ இஸ் த ஹையஸ்ட் ஸ்கோரர். பிரகாஷ் இஸ் த ஹையஸ்ட் ஸ்கோரர் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இஸ் த ஹையஸ்ட் ஸ்கோரர், சூப்பர்லேட்டிவ்ல வந்துருச்சு. அப்போ எப்படி வச்சுங்களேன்? he is the tallest boy in the class. கிளாஸ்ல இவன் ரொம்ப tallest boy. அப்போ he is the tallest boy. இங்க என்ன வரணும்? தி வரும். he is the tallest boy in the class. so super tallest superlative, இங்க the highest superlative, இந்த இடத்துல greatest superlative, the most beautiful superlative. so superlative வர்ற இடத்துல எல்லாம் என்ன வரணும்? இது வரணும். அடுத்தது ஒரு ப்ராப்பர் நவுன் கடைசியா.
ப்ராப்பர் நவுன் குவாலிஃபைட் பை அன் அட்ஜெக்டிவ். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா தெரியும். இப்போ திருவள்ளுவர், அவர் திருவள்ளுவரை சொல்லும் போது த கிரேட் திருவள்ளுவர். திருவள்ளுவர் த கிரேட் திருவள்ளுவர். ஏன்னா திருவள்ளுவருங்கிற கிரேட். அப்போ திருவள்ளுவருங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். அதுக்கு முன்னாடி அவர் எப்படி ரொம்ப கிரேட், பெரிய ஆள். அப்போ தி கிரேட், த கிரேட். பொதுவாக நான் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது அலெக்சாண்டர் இஸ் அ கிரேட் வாரியர், ஏன் நான் சொன்னேன், ஏன் கிரேட் வாரியர் எத்தனையோ இதில். ஆனால் இந்த இடத்துல சொன்னீங்க திருவள்ளுவர்னு ஒரு குறிப்பிட்ட ஆளை சொல்லி அவர் கிரேட்னு சொல்றீங்க. அப்போ த கிரேட் திருவள்ளுவர், த கிரேட் சீசர், த கிரேட் சீசர். அடுத்தது தி இம்மார்டல், அழியா தன்மை வாய்ந்த தி இம்மார்டல் ஷேக்ஸ்பியர். அப்போ ஒரு ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா அங்க என்ன பண்ணணும், நீங்க தி தான் போடணும். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு இதுக்கு முன்னாடி வந்துச்சு, ஒரு ஒரு நவுன் வந்து குவாலிஃபை பண்ணுச்சு அப்படின்னா அங்க என்ன வரணும், தி வரணும். ஸோ இதுதான் தி வரக்கூடிய இடம். எங்கெங்க ஏ வரும், எங்கெங்க ஆன் வரும், எங்கெங்க தி வரும், இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏ இந்த இடத்துல ஏ போடலாமா, ஆன் போடலாமா, தி போடலாமா, இந்த ரூல்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் என்ன பண்ணால் எந்த புக்கு எடுத்தீங்கனாலும், ஏதாவது சின்ன கிளாஸ் புக்கு எதை எடுத்தீங்கனாலும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், அந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருங்க, அவ்வளோதான். இப்போ நான் ஒரு 10 எக்ஸசைஸ் எழுதி போட்டிருக்கேன்னா அப்புறம் இந்த வீடியோ, ஏற்கனவே நம்ம வீடியோனா ரொம்ப லென்த்தின்னு ஒரு பேர் இருக்கு, அப்படி போயிட்டே இருக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது எந்தெந்த இடத்துல ஆர்டிகிள்ஸ் வரக்கூடாது, அதாவது இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வரணும், ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகிள்ஸ், எந்தெந்த இடத்துல ஆர்டிகிள் வரக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு before the names of substances, ஒரு சப்ஸ்டன்ஸுடைய பேரு, பொருள் அல்லது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா அல்லது ஒரு சப்ஸ்டன்ஸ், அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் வரக்கூடாது. சுகர் இஸ் பேட் ஃபார் அவர் ஹெல்த். சுகர் இஸ் பேட் ஃபார் அவர் ஹெல்த். சுகர் இஸ் அ சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு கேடு, சுகர் இஸ் பேட் ஃபார் அவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இது அடுத்தது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ங்கிறது இப்போ கைண்ட்னஸ், அன்பு, இரக்கம், காதல், அறிவு, இதுக்கெல்லாம் என்னன்னு பேரு. இப்போ knowledge. Knowledge is the gift of God. Knowledge is the gift of God. கடவுளினுடைய பரிசு. அப்ப தி நாலேஜ் வருமா, ஏ நாலேஜ் வருமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இங்க வரக்கூடாது. இப்ப நீங்க இது ஒண்ணு. ரெண்டாவது plural countable nouns. Plural countable nouns when used in general. countable noun இருக்குனா அது plural இருக்கணும். இப்போ எப்படி வச்சீங்க, children, இது எண்ணலாம். ஒரு சைல்டு 2 3 4ங்கிற சில்ட்ரன் கவுண்டபிள் நவுன் ப்ளூரல் இருக்கு. இது நீங்க ஜெனரலா யூஸ் பண்றீங்க. ஜெனரலா சில்ட்ரன் லவ் டு பிளே.
இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா சில்ட்ரனை நம்ம பொதுவாக தான் யூஸ் பண்றோம். எல்லா குழந்தைங்களும் தான் விளையாடணும். சில்ட்ரன் லவ் ஸ்வீட்ஸ். எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்வீட்ஸ் பிடிக்கும். இப்போ சில்ட்ரன் என்ற ப்ளூரலை நீங்க என்ன பண்றீங்க, ஜெனரலா பயன்படுத்துறீங்க. அப்போ ஜெனரலா பயன்படுத்துறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் வராது. சில்ட்ரன் லவ் டு பிளே, சில்ட்ரன் லவ் ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி ஜெனரல் வராது. இப்போ இன்னொன்று, கம்ப்யூட்டர்ஸ் ஆர், பொதுவா ஜெனரலாவே சொல்லிருங்க, கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் nowadays. இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கம்ப்யூட்டர்ஸ் ப்ளூரல் பயன்படுத்துறீங்க, ஆனா ஜெனரலா பயன்படுத்தி இந்த கம்ப்யூட்டர் அந்த பொதுவா மொபைல் ஃபோன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு பீப்புள். மக்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் நிறைய யூஸ் ஆகும். மொபைல் ஃபோன்ஸ் ப்ளூரல் இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா இங்க வராது. அடுத்தது இது ரெண்டாவது. மூணாவது ப்ராப்பர் நேம்ஸ். ப்ராப்பர் நேம்ஸ் முன்னாடி வராது. ப்ராப்பர் நேம்ஸ் முன்னாடி வராது. கான்டினென்ட்ஸ் முன்னாடி வராது. கண்ட்ரீஸ் முன்னாடி வராது. ப்ராப்பர் நேம் கோபால், பாபு, விமலா, இதெல்லாம் ப்ராப்பர் நேம்ஸ். தி கோபால், தி பாபு இப்பெல்லாம் வரவே வராது. அப்ப இது ப்ராப்பர் நேம்ஸ் முன்னாடி வராது. கான்டினென்ட், கண்டங்கள். யூரோப்பியன் கான்டினென்ட், ஏ யூரோப்பிய கான்டினென்ட்டோ தி யூரோப்பியன் கான்டினென்ட்டோ சொல்லக்கூடாது இல்லையா. கான்டினென்ட் ஏசியா, ஏசியா யூரோப்பியன் கான்டினென்ட், ஏசியன் கான்டினென்ட், ஏசியன் கான்டினென்ட் அவ்வளவுதான். ஏசியன் கான்டினென்ட். ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். இது மாதிரி கண்டங்கள் பேர் இருந்துச்சுன்னா வராது. அதே மாதிரி நாடுகள் பேர் இருக்கு. இந்தியா அப்படின்னா இந்தியா தான். தி இந்தியா, ஏ இந்தியா, ஆன் இந்தியாலாம் சொல்லக்கூடாது. சார் இந்தியா ஈ சவுண்டு வருது, அப்போ ஆன் போட்டோம்லாம் போடக்கூடாது. நாடுகள் பேருக்கு முன்னாடி இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், இந்த மாதிரி நாடுகள் பேர் முன்னாடி உங்களுக்கு வராது. இது எந்தெந்த இடத்துல எந்த ஆர்டிகிள் ஏ வராது, ஆன் வராது, தீயும் வராது, வரவே கூடாது. அடுத்தது நாலாவது, நம்ம மீல்ஸ் எடுத்துக்கிறோம்ல, சாப்பாடு. சாப்பாடு எப்படி எப்படி எடுத்துக்கிறோம்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர், இவைகளுக்கு முன்னாடியா வராது. இவைகளுக்கு முன்னாடி வராது. ரைட். பொதுவா இவைகளுக்கு முன்னாடி வராது. மீல்ஸ், மீல்ஸ்ங்கிறது லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், இதுக்கு முன்னாடி வராது. I had my lunch. I had my lunch very late. நான் ரொம்ப லேட்டா தான் நான் சாப்பிட்டேன், இப்படி சொல்றேன். இப்போ லஞ்சுக்கு முன்னாடி ஆர்டிகிள் கிடையாது. I took my breakfast in the morning. நான் காலையில என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன். I took my breakfast early in the morning. Early in the morning. அது மாதிரி டின்னரை பத்தியா சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இதுங்களுக்கு முன்னாடி வராது. ஆனால் எக்ஸப்ட் qualified
by an adjective. இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு அட்ஜெக்டிவ் குவாலிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா அங்க என்ன வரும்? ஆர்டிகிள் வரும். ஆர்டிகிள் அங்க வரும். இப்போ எப்படி வச்சுங்க, இப்போ எப்படி வச்சுங்க, ஐ ஹேட் எ குட் லஞ்ச். இந்த இடத்துல வெறுமன லஞ்சுன்னு வந்துச்சுன்னா வராது. ஐ ஹேட் லஞ்ச் வெரி லேட், அவ்வளோதான், அங்கே ஆர்டிகிள் கிடையாது. ஆனால் லஞ்சுக்கு முன்னாடி இந்த லஞ்சு எப்படிப்பட்ட லஞ்சு? குட் லஞ்சு, பேட் லஞ்சு, அப்படி ஏதாவது சொல்லிடுங்க. ஐ ஹேட் எ குட் லஞ்ச் வெரி லேட். நான் ரொம்ப லேட்டா ஆனால் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். ஓகேயா? இப்போ எப்படி வருதுங்க? த டின்னர் ரைட். இதெல்லாம் ஜென்ரலாக தான் வருது. இப்போ த டின்னர் அட் தட் ஹோட்டல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டின்னரை சொல்றீங்க இல்லையா? அப்போ தி வந்துடும். த டின்னர் அட் ஹோட்டல் ஆரியா இஸ் நைஸ். ஆரியா ஹோட்டல்ல இருக்கக்கூடிய டின்னர் நைஸ். அப்போ என்ன வருது? சிறப்பாக இருக்கு. தி வந்துடும். அப்போ ஒரு டின்னரை அட்ஜெக்டிவ்னால அது எப்படிப்பட்ட டின்னர், நல்ல டின்னர், மோசமான டின்னர், அப்படி ஏதாவது சேர்த்து சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன வந்துடும்? தி வரும். அப்படி இல்லைன்னா இந்த லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கு முன்னாடி வராது. அடுத்தது அஞ்சாவது before a language, ஒரு லாங்குவேஜுக்கு முன்னாடி அல்லது ஸ்கூலு, காலேஜு, சர்ச்சு, டெம்பிள், ஜெயில், இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆர்டிகிள் வராது. ஒரு ஹாஸ்பிட்டல் இதுங்களுக்கு முன்னாடியெல்லாம் வராது. இப்ப பிடிச்சுங்க, he is in hospital. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அவ்வளவுதான். I learnt English. நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன். ஒரு லாங்குவேஜுக்கு முன்னாடி வராது. He is in hospital. He is in school. At this time my daughter is in school. இந்த ஸ்கூல்னு அப்ப எப்படி சொல்லலாம்னா சில சமயங்கள்ல வந்துடும். இப்ப she is in school ஜென்ரலா சொல்லிட்டீங்கன்னா வந்துடும். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தி வந்துடும். ஜென்ரலா பேசினா he is in hospital, ஹாஸ்பிட்டல் இருக்கான், எந்த ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லல. அப்போ he is in the government hospital சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், he is in the government hospital. இதே he is in the government hospital சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் சொல்லிடுறீங்க, அந்த ரூல் அப்ளை ஆகி என்ன வந்துடும்? தி வரும். ஜென்ரலா ஹாஸ்பிட்டல் இருக்கான், எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கலாம்? he is in jail, எந்த ஜெயில்? இந்த ஜெயில இருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப தி வந்துடும். லாங்குவேஜ் முன்னாடி வராது. ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ், ஐ லேர்ன்ட் பிரெஞ்சு, ஐ லேர்ன் நான் கத்துட்டு இருக்கேன், அப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ இப்படி வச்சுங்களேன், he go to school, அவ்வளவுதான். he goes to school, she goes to school. அவர் பள்ளிக்கூடம் போறாரு, he goes to school. நீங்க ஒரு பர்டிகுலர் ஸ்கூலை சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப தி வந்துடும். இல்லைன்னா ஜென்ரலா he goes to school, ஜென்ரல். அதே மாதிரி ரிலேஷன்லையும் வராது. டெம்பிள், ஜெயில் ரிலேஷன்
ரிலேஷனுக்கு முன்னாடியும் வராது. ஃபாதர், மதர் இதுக்கு முன்னாடியும் வராது. மை ஃபாதர் had arrived very late in the morning. எங்கள் அப்பா ரொம்ப லேட்டாக காலையில் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். மை ஃபாதர் தான். தி ஃபாதர், ஏ ஃபாதர், ஷீ ஃபாதர் இதெல்லாம் கிடையாது. அது மாதிரி வரும். இப்போது church. We go to church. We go to church every Sunday. ஒவ்வொரு சண்டேயும் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். We go to church every Sunday. We go to temple every Friday. அப்போ டெம்பிள் இதுலையும் வராது. ஓகே, ரைட். இது 5வது. இன்னும் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. 6வது. when a noun is followed by a preposition. preposition தெரியும். in, on, at, இல்லையா, under, above இதுக்கெல்லாம் என்னென்ன பேர்? ப்ரிப்போசிஷன் பேர். இந்த ப்ரிப்போசிஷன் ஒரு நவுனுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வந்துருச்சுன்னா, இப்போ வேர் இஸ் ஹி இஸ் அட் ஹோம், அவ்வளோதான். ஹி இஸ் அட் ஹோம். இந்த ஹோமுக்கு முன்னாடி ஏ அல்லது ஏ வருமா, ஆன் வருமா, தி வருமானா யோசிக்க கூடாது. ஹி இஸ் அட் ஹோம். It is in hand. Under scrutiny. ஆராய்ச்சிக்கு உட்பட்டு இருக்கு. Under scrutiny. In. I travel by car, by bus. I travel by car, by bus. எப்படி வேணாலும் சொல்லலாம். It is in my hand. Above the sky. இப்படி வச்சுங்க. அண்டர் கிரவுண்டு, பை டே, ஆன் ஃபுட்டு, சம்திங் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி அட்டு, இன்னு, அண்டரு, ஆனு, பை இதுங்களுக்கு முன்னாடி இது மாதிரி ப்ரிப்போசிஷன் ஒரு நவுனுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வந்துருச்சு அப்படின்னாவே அங்கேயும் என்ன வரக்கூடாது? ஆர்டிக்கிள் வரக்கூடாது. ஸோ ஆர்டிக்கிள் எந்தெந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுவான்னா உனக்கு கொடுத்துருவான், அந்த இடத்த பார்க்கறதுக்கு ஆர்டிகிள்ஸ் வர்ற மாதிரியே தெரியும். அப்போ நம்ம அந்த இடத்துல ஏ போடலாம், கீழே வந்து கொடுத்துருவான் ஏ அண்ட் டி, நோ ஆர்டிக்கிள் அப்படின்றான். டக்குன்னு நம்ம எந்த இடத்துல நோ ஆர்டிக்கிள் போடணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ஆர்டிக்கிள் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த ரூல்ஸ். இதை நல்ல ஒரு தடவை சும்மா பண்ணிட்டு, இதை விட முக்கியம் ஏதாவது ஒரு கிராமர் புக், எந்த கிராமர் புக்கை எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸசைஸை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. ஒர்க் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர்டிகிள்ஸ் இல்லாத ஒரு கிராமர் புக்கே கிடையாது. இது நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு உங்களுக்கு ஆர்டிகிள்ஸ் நடத்தணுங்கிற பெரிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஆர்டிக்கிளில் கேட்டான்னா டக்குன்னு நமக்கு அதில் மார்க் வாங்கிடணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இதை நான் நடத்துகிறேன். தேங்க்யூ.